Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். Follow my Instagram ID ராஜா பேரோன். Subscribe my channel, support my channel, like the bell button. பைசப்ஸ் ஒர்க் அவுட், அதாவது லேட்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. பைசப்ஸ் ஒரு 4 ஒர்க் அவுட் போட போறேன். அந்த ஒர்க் அவுட் தான் இன்னைக்கு போட போறேன். மைக் வாங்கி விட்டேன், சவுண்ட் கொஞ்சம் கிளாரிட்டியா கேட்கும்னு நினைக்கிறேன். போயிடும், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேச வேண்டியது அடுத்து பேசும். ஓகே ரெடி, பாம் பாம். 50ல ஸ்டார்ட் பண்ணுவோம். விஷயம் என்னன்னா, அந்த யானை கவளம்ங்கிற ஒரு அபூர்வம் சொல்றதை விட அரிய வகையான ஒரு விஷயத்த நான் வந்து இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவ்வளவு வேல்யூபிளா நான் நினைக்கிற அந்த பொருளை, அவ்வளவு சக்தியை கொடுக்குற அந்த பொருளை யாரு வேல்யூபிளா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேங்கிறத தெளிவா சொல்லிட்டேன். நான் முதலே சொன்ன மாதிரிதான் இதுல நிறைய பேர் கேட்கறாங்க, இதுக்கு ஏன் FSI சர்டிபிகேட் வாங்கலையா, அது வாங்கலையா, இங்க வாங்கலையா. நான் இப்போ FSI சர்டிபிகேட் வாங்கினோம்னா இப்ப அதனுடைய வேல்யூ இன்னும் அதிகமா போயிடும். இன்னொன்னு, FSI சர்டிபிகேட் இதுக்கு கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா, இது நமக்கு ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர் ரெடி பண்ணி கொடுக்கறது. அவரு கொடுக்குற அந்த ஒரு மெடிசின் ஃபுட்டை நம்ம FSI சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, அவருக்கு உலகம் ஃபுல்லா செல்லுபடி ஆகக்கூடிய லைசன்ஸ் இருக்கான்னா இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு அதை பத்தின ஃபுல்லா என்ன சொல்ல நினைச்சேன்னா, ஐயோ சாரி, இந்த 11:30க்கு சிலவன் கால் பண்றான், அப்புறம் வந்து 4 மணிக்கு கால் பண்றாங்க. நான் வந்து இதுக்கு ஒரு மேனேஜரை வச்சிருக்கிறேன். அவங்க ஒரு லேடி. 9:30 வரைக்கும் தான் டைம். காலையில 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், நைட்டு 9னா முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு யாரும் கால் பண்ணாதீங்க, தெளிவா சொல்லிட்டேன். ஆனா யாரா இருந்தாலும் சரி, இந்த 12 மணிக்கு கால் பண்றவங்களுக்கும் நைட்டு அதிகாலை 4 மணிக்கு கால் பண்றவங்களுக்கும் எப்படி ஒரு யோசனையே இல்லாம பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சு கொடுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம அப்படி இப்படின்னு கேள்வி பண்றவங்க கொடுக்க மாட்டேன். எனக்கு இது 5 கிலோ தான் ஒரு டைமுக்கு ரெடி பண்ண முடியுது. ரொம்ப ரேரான பொருள். சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு சிலர் கேக்குறாங்கல்ல. நாம வந்து எள்ளு சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா, கருப்பட்டி சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமா? இல்ல, இதுல சேர்த்திருக்க எல்லா பொருட்களுமே இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள். உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது எப்படி நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரும்? ஓகே, வேற இதெல்லாமோ ஆடு கொடுக்குறாங்க, வாங்கி திங்கிறீங்க. நம்ம இயற்கை முறையில, நம்ம பாரம்பரியத்துல உள்ள நாட்டு மருத்துவ முறையில உள்ள ஒரு உணவை கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு வந்து அது வந்து சைடு எஃபெக்ட் உள்ளதா, சைடு எஃபெக்ட் இல்லாததான் கேள்வி வருது. அப்படி கஷ்டப்பட்டு யோசிக்கிறவங்க, சந்தேகப்படுறவங்க எடுக்க வேண்டாம். யாருக்கு உண்மையிலேயே பலம். இன்னொரு முக்கியம், நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, எரெக்ஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது, நமக்கு வந்து செக்ஸுவல் இதை தூண்டக்கூடியதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் வயகரா விக்கல, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வயகரா கிடையாது. உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்மைத்தன்மை அதிகரிக்குமானா அதிகரிக்கும், எல்லாத்தையும் அதிகமாக அதிகரிக்கும். ஆனா இது எதுக்காக கொடுக்கக்கூடியது? ஒருத்தனை பலமாவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கிறதுக்காக கொடுக்கிறது. சும்மா மேட்ருக்கு மட்டும் எடுக்க போனா அவனுக்கு கிடையாது, ரிஜெக்டட். ஓகே, ஒண்ணு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறேன்னா, மாயாண்டி சுடலை அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு நம்ம பழங்காலத்துல பின்பற்றின ஒரு வழிபாட்டு முறை, இன்னைக்கு பின்பற்றிக்கிட்டு ஒரு வழிபாட்டு முறையை வச்சு ஒரு கூஸ்பம்ஸா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஷார்ட் பிலிமை நாம வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்ஸும் முடிச்சு ஒரு மாதிரி வந்திருக்குது, நல்லா வந்திருக்குது. ஓகே, பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அதுல லாஜிக்கு இதுக்கு அதெல்லாம் பார்க்காம ஓவராலா பார்த்தா பிடிக்கும். ஒரு 15 நிமிஷத்துல முடியற மாதிரி ஒரு ஷார்ட் பிலிமை வந்து மேக் பண்ணிருக்கேன். இன்னும் சில நாட்கள்ல வந்து அதை வெளியிடுவேன். நீங்க எல்லாரும் அதுக்கு வந்து ஆறுதல் தருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே, பாய். அடுத்த ஒரு போலாம். உடம்புல ஏதாவது இன்ஜுரி வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஒரு டாக்டர்கிட்ட போய் உடனே பாருங்க. நிறைய சகோதரர்கள் என்ன கேட்கறீங்க, எனக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிருக்குது என்ன பண்ணலாம், எனக்கு லெக் இன்ஜுரி ஆயிருக்கு என்ன பண்ணலாம், எனக்கு செஸ்ட்ல இன்ஜுரி ஆயிருக்கு என்ன பண்ணலாம்.
அதெல்லாம் ஒரு ஜிம் மாஸ்டர்கிட்டயோ ஜிம் ட்ரெயினர்கிட்டயோ போய் கேட்கறத விட அப்படியே அந்த ஜிம் ட்ரெயினர் கேட்டாலும் அவரு சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கணும், மஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போய் பாருங்க அப்படிங்கிறது. நான் அதை தான் சொல்றேன், மஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போய் பாருங்க. அதை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இன்ஜுரி பெருசாகலாம், அது நாளடைவில் நமக்கு நம்மளே டவுன் பண்ணலாம். என்னன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்லுவேன். நானே ஒரு லெக் இன்ஜுரி ஆயிடுச்சு லாஸ்டா ஒரு ஃபைட்ல, டபுள் இது அடிச்சு ஜம்ப் பண்ணி மறுபடியும் அடிக்கும் போது காலை ஊன்னேன், அதுல ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு உள்ள லிக்மெண்ட் டியர் ஆயிடுச்சு, அது ஜவ்வு கிழிதல் இருக்குல்ல அது ஆயிடுச்சு. இருந்தாலும் சரியாயிரும் ஒர்க்குன்னு ஓடி கிட்டத்தட்ட 4-5 மாசம் வச்சுட்டேன். கடைசியா இப்பதான் நானே போய் டாக்டரை பார்த்திருக்கேன். எதனால டாக்டர் பார்த்தேன்னு சொல்லட்டுமா? ஏன்னா எனக்கு லெக் போடவே முடியல, ரெஸ்ட் விட்டா சரியாயிரும். கிட்டத்தட்ட 4-5 மாசமா லெக் போடவே இல்லை. என் உடம்புல எனக்கு லெக் தான் நல்லா பெருசா இருக்கும். பாக்குறது தெரியாது, எனக்கு கரெக்டா தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும் லெக் நல்லா ஷெட்டடா பெருசா இருக்கும். அந்த லெக் ஒர்க் அவுட் போடாம லெக் சுருங்கி போச்சு. பவர் கொடுத்து ஒண்ணும் பண்ண முடியல, பல்டி பண்ணா கூட பவர் கொடுக்க முடியல. முன்னாடி எனக்கு பல்டி கத்து தந்த அஜய் ப்ரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு லெக் நல்ல பவர் இருக்குது, அதனால ஹைட் நல்லா போகுது. இப்ப ஹைட் போகுதுன்னா போக மாட்டேங்குது, ரன்னிங் ஓட முடியல. எல்லா விஷயமே கொஞ்சம் கொஞ்சம் தடைபடுத்த பார்த்தா அப்ப நாம செஞ்ச ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு கேர்லெஸ் எவ்வளவு பெரிய தடைகளை உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ உடனே ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் எல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட சரி பண்ணிடலாம், வித்தின் ஒரு 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 10-15 நாள்ல சரி ஆயிரும் வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு மறுபடியும் களத்துல வருவேன். நான் பண்ணுனேன் இவ்வளவு நாள் தப்பு பண்ணாம இது முதல்ல டாக்டர் போய் பார்த்துருந்தேன்னா இந்நேரம் உத்வேகத்தோட இன்னும் ஃபாஸ்டா ஓடி இருந்திருக்கலாம், எல்லா விஷயத்தையும் செஞ்சிருந்துருக்கலாம். செய்ய முடியாம தடைப்பட்டு ஐயோ இது இன்னைக்கு சரியாகுமோன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த யோசனை உங்க யாருக்கும் வந்துடக்கூடாது. ஏதாவது இன்சூரி ஏற்பட்டுச்சுன்னா ஒரு எந்த அத்லெட் பண்ணாலும் சரி ஃபிட்னஸ் பண்ணாலும் சரி எதுனாலும் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா உடனே போய் டாக்டரை பார்த்து அது என்ன ஏதுன்னு கன்சல்ட் பண்ணி அதை சரி பண்ணி ஓகே இன்னும் ஒரு ஒர்க் அவுட் இருக்கு முடிச்சுட்டு அவ்வளவுதான். முக்கியமா இன்னொரு விஷயத்த திருப்பி சொல்லிக்கிறேன், மாயாண்டி சுடலை அப்படிங்கிற பேர்ல ஒரு ஷார்ட் பிலிம் வருது, நம்ம சகோதரர்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, நல்லா வந்திருக்குது. நீங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும்னு மறுபடியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே இந்த ஒர்க் அவுட் சிறப்பாக முடிவடைந்தது. ஓகேடா, வர வர ஃபிட்னஸ் சம்பந்தமா ஒர்க் அவுட் வீடியோஸ் போட்டா பாக்குற பசங்களுடைய வியூஸ் ரொம்ப கம்மியாயிட்டு. என்ன மாதிரி வீடியோஸ் போடுறோன்னு தெரியல. என்ன மாதிரி வீடியோஸ் போட்டா நல்லா இருக்கும், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க பார்ப்போம், அது மாதிரி போடுவோம். மோட்டிவேஷன் சொன்னா நாங்களே மோட்டிவேட்டடா வேண்டாம் இருக்கோம், நீ என்னடா என்னைய எங்களை மோட்டிவேட் பண்றது அப்படிங்கிற ரேஞ்சில பசங்க போயிட்டு இருக்காங்க. யார்ட்டையும் எதுவும் சொல்ல முடியல. எவனாவது நல்லதா இருக்குதுன்னு நல்லது சொன்னாலும் நீ யாரா எங்களுக்கு சொல்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயங்கள் தேவைப்படுது, சில விஷயங்கள். சரி, கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னுடைய சகோதரர்களுக்கு. ஏற்கனவே நிறைய தடவை சொன்னதுதான், சேமிக்க பழகுறா, சேமிக்க பழகுங்க. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், நிறையவும் சம்பாதிக்கலாம், கம்மியாவும் சம்பாதிக்கலாம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு ஊரு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எப்படியாவது சேமிக்கிறதுக்கு பழகுங்க. அத்தியாவசிய தேவைகளை தவிர ரொம்ப முக்கியமான அத்தியாவசியம்னா மட்டும், இதனால நமக்கு யூஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும் செலவு பண்ணுங்க. இல்லாம தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. முக்கியமா இந்த பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து ரொம்ப நேரம் இருக்காதீங்க. சும்மா பார்த்தா கூட எதையாவது வாங்க தோணிடும். ஓகே, அதனால அந்த மாதிரி வாங்காதீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வளர்த்துக்கிறது வாழ்க்கையில அது வந்து ரொம்ப முக்கியமா உங்களுக்கு வந்து பயன்படும், கண்டிப்பா பயன்படும் ஒரு நாள். அதை நீங்க உணர்வீங்க. சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்காக அந்த ஒரு ஹாபி மாதிரி அதை ஒண்ணு வளர்த்துக்கோங்க.
ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அவ்வளவுதான். வேற என்ன, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சே எடுத்துக்கோங்க. நானே இன்னைக்கு கொஞ்சம் டம்மியா தான் வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், பெரிய அளவுல ஒன்றும் சொல்லல. ஓகே, பாய் பாய். இன்னைக்கு எனக்கு மூடு கொஞ்சம் டவுனா இருக்கு. ஓகே, மூடு டவுனா இருக்குன்னா எதுவும் கஷ்டமா இருக்கா அப்படிலாம் இல்ல, அவசரமா வெளியே கிளம்ப வேண்டியது இருக்குது. அதனால சிந்திச்சு உங்க கூட எதையும் வந்து பேசுறதுக்கு டைம் இல்லை. ஓகே, இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். நாளைக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டோட, நல்ல ஒரு பூஸ்டப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். நான் உங்கள் ராஜா தாரம்.